ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்னா நமக்கு ரிட்டர்ன் லோடு கிடச்சிருச்சு. இங்கேன்னா ஆலப்புழாலேருந்து பெங்களூருக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ லோடு ஏற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. அப்படியே ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே போயிட்டே இருக்குது. அப்போலேருந்து சிங்கிள் ரோடு, யாருமே இல்லை, அப்படியே தனியாக நல்லா இருக்குது. அப்படியே ஒரு பாட்டை போட்டுட்டு போனோம்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீடு மாதிரி இருக்கிற கப்பலாக நிற்கிது. இதில்லாம் போகலான்னு பார்க்குறோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லோடு ஏற்றுற பார்க்க போவோம். இந்த லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வண்டியை உள்ள ரிவர்ஸ் விட்டோம். என்ன லோடுனா அந்த வீட்டுக்கு போடுவாங்களே கால் மேட்டு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு. இப்போ நமக்கு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விட சொன்னாங்க. விட்டாச்சு, டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த அப்படியே ஒரு 112 பாக்ஸுன்னாங்க, அதான் ஏற்றணும். இதான் இங்கே இருக்கிற பாக்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றணும். இது அம்புட்டுமே பேக் பண்ண அனைத்துமே ஏற்ற வேண்டியது தான். ஏற்றிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு 112 பாக்ஸு, ஒரு 2 டன்னு பக்கம் வரும் போல். இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே மேட்டு மட்டும்தான். அப்படியே ஏற்றிக்கிட்டு கிளம்புறத லோடு ஏற்றும் போது வீடியோ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லோடு ஏற்றிட்டு போர் கிளிப் வச்சு உள்ளே இருக்க 2 பேர் அப்படியே வாங்கி அடுக்கிட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே கிளம்புறது. ஃபைனலாக லோடு ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் போய் பேமெண்ட்டு போட்டுட்டு நம்ம பில்லு வாங்கிட்டு கிளம்புற வேலை தான். அப்படியே போய் ஒரு லாக் போட்டுருவோம். கையோட லாக் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே பூட்டை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் அப்படியே பூட்டை போட்டுட்ருவோம். பூட்டை போட்டுட்டு போய் வேமனில் பிரிட்ஜு போட்டுட்டு அப்புறம் பில்லு வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அண்ணன் கொடுத்த லோடு. பெங்களூருக்காரவங்க அண்ணா அவங்க லோடு கொடுத்தாங்க. சரி ஓகேண்ணா எடுத்துக்கோன்னு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டன்னு பக்கம் வெயிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போய் பேமெண்ட்டு போடுவோம். அப்படி சூப்பராக இருக்கா வேலை கம்ப்ளீட். பேமெண்ட்டு போடுறதே வேலை. வாங்க கிளம்பலாம். பேமெண்ட்டில் விட்டாச்சு, பேமெண்ட்டு போட்டாச்சு. அப்படியே பில்லை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பில்லை வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்புறது தான். வாங்க அப்படியே கிளம்புவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்க சிட்டிக்குள்ளே ஒரே டிராஃபிக்கு, எதுவும் வீடியோ எடுக்க முடியல. தான் அவுட்ரு வந்துட்டேன். இது திருச்சூர் டனல் பக்கம் வந்தாச்சு. வந்துட்டு தான் வீடியோ எடுக்கிறேன்னு. அங்கிட்ட எடுக்க முடியல. வண்டி 2 டன்னு ஃப்ரெண்ட்ஸ். 2,300 இருக்குது. வண்டி போகவே மாட்டுது. நம்ம படா தோஸ்தான் என் வண்டி தான் அப்படி இருக்குதா இல்லை உங்கள் வண்டியும் அப்படி தானான்னு தெரில. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வண்டியும் இப்படி தான் இருக்காங்க. 2,300 இருக்குது வெயிட்டு. இதில் வண்டி 3rd கியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 3rd, 2nd, 4th கியரில் கூட போக மாட்டேது வண்டி. திணறுது, ரொம்ப அநியாயத்துக்கு திணறுது. வேறுங்க 4வது கியரில் தான் போகுது வண்டி. நார்மலாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 5வது கியர்லனாச்சும் போகிறது இல்லையா? அப்புறம் மைலேஜ் இல்லைன்னு வேறு திட்டுவாங்க. உங்கள் வண்டி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ் வரும்? இது மாதிரி தான் டன்னேஜில் போகுமா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். எனக்கு தெரியலை, எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் இப்போ ஒரு 6 மாதமாக தான் லைன் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா. உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்குவோங்க. ஏன்னா என்னோடய வயசில் மொத்தவங்க எக்ஸ்போர்ட்டு டிரைவர்லாம் இருப்பீங்க, பல வருஷமாக லைன் ஓட்டுறவங்க. உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், அப்படியே நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். தெரியாதவங்க பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சிருச்சு.
கோபிச்செட்டிப்பாளையம் வந்து வாக்கில் அப்படியே தூங்கிட்டேன் ஒரு 2 மணி நேரம். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் டு அத்தானி போகிற வழி ஒன்றும் சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. வேறுங்க காலையில் வியூவை இங்கிட்டும் வயா நடுவில் ரோடு வேற மாதிரி இருக்குது. யாருக்கு காலையிலே பார்க்குறதுக்கு இப்படிலாம் கொடுப்பனை கெடுத்து வைக்கும்? நம்ம டிரைவர்ஸுக்கு தான் வாழ்க்கையே. ஜாலியாக இருக்கலாம். அதுங்க வியூவை பாருங்கள், காலங்காத்தால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைட்டாக பனிமூட்டத்தோட நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே இந்த வழியாக தான் போவோம். கொச்சின்லேருந்து பெங்களூர் போனோம்னா அப்படியே இது அவினாசி பக்கம் வந்த வாக்கில் அப்படியே குன்னூர், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அத்தானி, அந்தியூர்லேருந்து மேட்டூர், மேச்சேரி, தொப்பூர், பாலக்கோடு, ராயக்கோட்டை, ஒசூர் அப்படியே இங்கிட்ட வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒயில்ஃபீல்டு தான் போகிறோம். இப்படி போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு 6 டோலு கட் ஆகுது. அதில் போகிறதுக்கும் இதில் போகிறதுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு கூட வர்றது. எனக்கு ஒரு அண்ணா சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். இல்லை இது லாங்கா இல்லை சேலம் போகிறது பக்கமாக என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் டோல் இருக்குது, இதில் டோல் கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக எல்என்டியில் எடுத்தோம்னா ரிட்டன் தொப்பூரில் போய் தான் டோல் எடுப்பேன். அதுக்கடையில் டோல் எடுக்க கருமத்தாம்பட்டிலையும் சுற்றிடுவேன். அதுக்கப்புறமா எங்கேயும் டோல் எடுக்க மாட்டேன், நேராக தொப்பூர் டோல் தான். அதில் போனோம்னா நம்ம விஜயமங்கலம் டோல் அப்படியே எல்லா டோலும் எடுத்து வரணும். அதில் ஒரு 6 டோல் இருக்குது. இதில் போனோம்னா 6 டோல் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் 10 கிலோமீட்டர் தான் எனக்கு டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. 10லேருந்து 5 கிலோமீட்டர் தான் கூட ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மஜாவாக இருக்கும். இங்கிட்டும் வேறு அறுப்பு அறுக்கிற மாதிரி ஓரளவுக்கு வந்துடுச்சு. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நீட்டாக. காலையில் நல்லா ஒரு குட்டு எனர்ஜியாக அப்படியே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம், வீடியோ கன்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லோடு இறக்கியாச்சு. லோடு இறக்குற நேரத்தில் சப்போர்ட் பண்ண சொன்னாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ரிட்டன் நம்மளுக்கு லோடு கிடச்சிருச்சு. எங்கேன்னா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ரிட்டன் கொச்சினுக்கு தான் லோடு கிடச்சிருக்கு. லோடுக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் டக்குன்னு வாங்க அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நம்ம பறக்க போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு லோடு ஏற்றிட்டு அங்கே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, வெளில வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.